நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. எல்லார் கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, ஏனை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, ஏனை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரீர் திருச்சபை. மந்தையில் சேரா ஆடுகளே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் 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 அப்பா. தேவரீருடைய ஆணி பாய்ந்த கரங்களை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு என்பவர்களின் சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம், அதில் 19, 20 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20வது வசனங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி கட்டளை, அவர் இந்த பூமியிலே வாழ்ந்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து 40 நாளளவும் எருசலேமிலே அவர்கள் காணப்பட்டு தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி இறுதியாக அவர் தன்னுடைய வந்த ராஜ்யத்திற்கு, பரலோக ராஜ்யத்திற்கு மறுபடியும் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நேரம், இறுதி நேரம். அவருக்கு அன்பானவர்கள், அவரை நேசித்தவர்கள், அவருடைய சீடர்கள் மிகுந்த பாசத்தோடு அன்போடு அவரை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கும் பொழுது அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நேரம் வந்தது. அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் உலகமெங்கும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை சுவிசேஷத்தை பேசுங்கள், அவர்களை சீஷராக்குங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா காரியங்களும், இது கிறிஸ்தவ வாழ்வு, அதை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இந்த வார்த்தையை தங்களுடைய இறுதி ஆணையாய், பேர் ஆணையாய், கிரேட் கமிஷன் என்று சொல்லுவார்கள். அதை சீஷர்கள் உள்ளங்களில் ஏற்றுக்கொண்டார்கள். என் ஆண்டவர் எனக்கு சொன்ன மாபெரும் கட்டளை இது. அந்த கட்டளையை சிறமேற்கொண்டு எல்லா உலகமெங்கும், எல்லா கண்டங்களுக்குள்ளும் அவருடைய பிள்ளைகள் கடந்து போனார்கள். அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர்கள் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று பொருள்.
அவர்கள் எல்லா தேசங்களுக்கும் போனார்கள். அதிலே ஆண்டவரோடு கூட இருந்த 12 பேரிலே ஒருவர் தோமா. நான் பார்த்தால்தான் நம்புவேன் என்று சொன்ன தோமா. அவர் நம்முடைய இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவிலே வந்து இங்கேயும் இன்னைய வரைக்கும் இந்தியாவில் பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு நடுவிலே பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்பி, என் ஆண்டவரே என் தேவனே என்று அவருடைய பாதத்திலே விழுந்து கிடந்த தோமா அவர் இந்தியாவுக்கு அனுப்பினார்கள். மிஷனரி பணி என்பது அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் மறுபடியும் சனிக்கிழமை தோறும் இந்த மிஷனரி பயணத்தை குறித்த மிஷனரி செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து இல்லாத ஒவ்வொரு இதயமும் ஒரு மிஷனரி பணித்தளம். இயேசு கிறிஸ்து இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் அவன் ஒரு மிஷனரி. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அன்பை விளங்கி கொண்டு அவருடைய ரட்சிப்பின் அந்த சந்தோஷ சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன், இந்த வருடம் இத்தனாம் தேதி இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்கிற அந்த அனுபவம் உள்ள அத்தனை பேருமே மிஷனரிகள். ஆண்டவர் உங்களை அவ்வளவு பேரையும் அப்படித்தான் அழைத்திருக்கிறார். பாப்பமா தெரிந்த வார்த்தைகள் 1 பேதுருவின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். யார் அவருடைய சொந்த ஜனம்? ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் அவருடைய சொந்த ஜனம். ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் அவருடைய நன்மைகளை, அவருடைய புண்ணியங்களை, அவருடைய குணங்களை, அவருடைய சுவிசேஷத்தை அடுத்தவர்களுக்கு அறிவிக்கத்தான் ஆண்டவர் நம்மை புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் பாஸ்டர், விசுவாசிகள் அந்த பிரிவு கிடையாது. ஆனால் அதை பழைய ஏற்பாடு மாதிரியே நம்ம ஆட்கள் இன்னும் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அது சில நிர்வாக காரணங்களுக்காக அப்படி செய்கிறாங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவலாக அப்படி கிடையாது. ஆவிக்குரிய பிரகம எல்லாருமே சகோதரர்கள். புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்டு வந்த அத்தனை பேருமே மிஷனரிகள். அத்தனை பேருடைய உள்ளத்திலுமே ஒரு வேதனை, ஒரு கதறுதல் இருக்கும். ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் நரகத்துக்கு நேராகி போகிறாங்களே, அவர்களை தடுத்து நிறுத்தணுமே, அவர்களுக்கு அந்த சுவிசேஷம் சொல்லணுமே. ஒவ்வொரு இருதயமும் இயேசு உள்ள ஒவ்வொரு மனிதனும் ஒரு மிஷனரி. இயேசு இல்லாத ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இயேசு தேவை. இயேசு தேவை. எனக்கு அன்பானவர்களே, இந்த பேர் ஆணையை, இந்த மாபெரும் கட்டளையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, இன்னும் ஒரு ஆவிக்குரிய காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அன்புக்குரியவர்களே,
ஆண்டவர் ஊழியத்துக்கு வந்த முதல் நாள் இப்போதான் 40 நாள் உபவாசம் இருந்து முடித்து இருக்கிறார். அவர் ஊழியத்திற்கு வர வேண்டும். சோதனைக்காரன் வடிவத்திலே ஆண்டவர் அனுமதியோடு சாத்தான் வந்தான். ஆண்டவரை சோதிக்கும்படியாய் வந்தான். ஒரு உயர்ந்த மலையிலே கொண்டு போய் ஆண்டவரை நிறுத்தி இந்த உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவற்றின் மகிமையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவை எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரமும் வல்லமையும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்க அறிந்திருக்கிறேன், நான் உமக்கு தருகிறேன் என்று சொன்னான். நான் உமக்கு தருகிறேன். இந்த உலகத்தின் மகிமை, உலகத்தின் அதிகாரங்கள் எப்படி சாத்தாங்கைக்குள்ள போச்சுது? படைத்த ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறார். படைத்த இயேசுநாதர்கிட்டே வந்து சொல்கிறான், இந்த உலகத்தின் சகல மகிமையும் அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்க அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். நீர் மாத்திரம் என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ளும், நான் எல்லாத்தையும் தந்துடுறேன். அப்பாலே போ சாத்தானே, உன் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு உன் காலில் விழுந்து இந்த அதிகாரத்தை வாங்க நான் வரல. சிலுவை மரணத்திலே தலையை உடைத்து உன்னை வலுவிழந்தவனாக்கி இவனுடைய எல்லா அதிகாரத்தையும் மறுபடியும் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். இந்த அதிகாரமெல்லாம் அவன் கையில் எப்படி போச்சுது? ஏதேன் தோட்டத்திலே ஒரு மனிதனை உண்டாக்கினார். தன்னை போல தன் சாயலாய் தன் ரூபத்தின்படியே ஒரு மனிதனை உண்டாக்கி அவனுக்கு ஏற்ற துணையாய் ஒரு மனுஷியை உண்டாக்கி அவர்களை குடும்பமாய் அங்கே ஆக்கி வைத்திருந்தார். அவர்கள் கையிலே அத்தனை அதிகாரத்தையும் கொடுத்தார். அதாம் உலகத்தின் அத்தனை ஜீவராசிகள், இயற்கை எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் உனக்கு நான் தருகிறேன் என்று இந்த உலகத்தை படைத்த தெய்வம், இந்த உலகத்திற்கு முழுவதற்கு சொந்தக்காரராய் எஜமானாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் சகல அதிகாரத்தையும் அவன் கையில் கொடுத்தார், ஆதாம் கையில் கொடுத்தார். ஆனால் அதனுடைய இது எவ்வளோ பெரிய மகிமையான காரியம் என்பதை புரியாமல் அசால்ட்டா ஒரு பழத்துக்கு மயங்கி சாத்தான் கையில் அவ்வளவும் போயிட்டு, சாத்தான் ஒரு பழத்தை கொடுத்து அவ்வளோத்தையும் பிடிச்சிட்டார். அன்றைக்கு சாத்தான் கையில் வந்தது இந்த அதிகாரம். இந்த அதிகாரத்தை எல்லாம் அவனை மண்டையில் தட்டி அவன் கையிலிருந்து அவ்வளத்தையும் எடுத்துக்கொள்ளத்தான் ஆண்டவர் வந்தார். ஆதாம் கையிலே கொடுத்த அந்த அதிகாரத்தை, அதனுடைய மதிப்பு மரியாதை தெரியாமல் அவன் விட்டு கொடுத்து விட்டபடியால் மறுபடியும் அவர் எடுக்க வந்தார். ஆனால் எடுத்து மனிதர்களுக்கு கொடுக்கலை. ஏன்னா ஒரு மனிதனுக்கு கொடுத்து அவன் அதை விட்டு கொடுத்து விட்டான். ஆகவே ஆண்டவர் சொன்னார், 18வது வசனம் மத்தேயு 28:18 சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள், ஊழியம் செய்யுங்கள், நான் உங்களோடு கூட இருப்பேன். எல்லா அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்ட நான், எல்லா வரங்களையும் பெற்றுக்கொண்ட நான், எல்லா வல்லமைகளையும் தாளந்துகளையும் என் கையிலே நான் வைத்திருக்கிறேன். பிள்ளைகளே, நீங்கள் போங்க, நான் கூட வர்றேன். நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக. அதனால தான் தமிழ்நாட்டில் பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் இருக்காங்க. தங்களை 9 வரங்களும் பெற்றவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க, நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க. மேடைகளில் அற்புதங்களை நிகழ்த்தி பார்க்குறாங்க. ஒரு சில அற்புதங்கள் நடக்குது, ஆனால் நிறைய அதில் ஃபேக் இருக்குது. எது ஃபேக்கு எது உண்மைன்னே தெரியாத அளவுக்கு இன்றைக்கி ஊழியங்கள் அப்படியே கலந்து போயிட்டு. ஆனால் நம்மை போல சாமானியமான மனிதர்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எங்களுக்கு ரொம்ப அறிவு இல்லைங்க, எங்களுக்கு ரொம்ப பைபிள் பற்றி தெரியாது.
வட இந்தியாவில் பழங்குடியின மக்களுக்கு நடுவில், தேவை உள்ள அந்த மக்களுக்கு நடுவில் ஊழியம் செய்கிறாங்க. அவர்கள் மூலமாய் ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார் தெரியுமா? ஆனால் அவர்கள் அதை விளம்பரப்படுத்துவதில்லை. ஆனால் அவர்கள் அதை இங்கே ஃபுல்லாக விளம்பர யுகம். குறிப்பாக தமிழ்நாட்டில் தன்னை சந்தையிலே முக்கியமானவன், நான் ஒரு முக்கியமானவன் என்று தன்னை நிறுத்திக் கொள்வதற்கு தங்களை பற்றியே பெருமை பீத்திக் கொள்கிறவர்கள், விளம்பர பிரியர்கள் எக்கச்சக்கமாய் ஆனார்கள். ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டார் போல. ரொம்ப விளம்பர பிரியர்கள் அவங்க ஊழியங்களில் நிறைய அற்புதங்கள் நடக்கிறது இல்லை. ஒரு சில காரியங்கள் நடந்தாலும் நிறைய ஃபேக்காக தான் பேசுகிறாங்க. வட இந்தியாவில் எந்த ஊடக வெளிச்சமும் இல்லாமல், எந்த விளம்பரங்களும் இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தைகளை மிக தெளிவாய் அவர்கள் பேசுகிறார்கள். அங்கே ஆச்சரியகரமான அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? நீ உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு, அவர்களை சீசராக்கு, அவர்களுக்கு உபதேசம் பண்ணு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த மிஷனரிகள் ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுதும் அவர்கள் பண்ணுகிற ஜெபம் இதுதான்: ஆண்டவரே, உடைய ஊழியத்துக்காக நான் வெளியே போகிறேன், உயிரோடு நான் திரும்பி வருவது என் கையில் இல்லை, உங்கள் கையில் இருக்குது, என் கூட வாங்க, நீங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவர்கள் போகிற இடங்களில் எளிமையாய் சில வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே அற்புதங்கள் நடக்கிறது. என்னுடைய இந்த 40 ஆண்டுகால ஊழிய அனுபவத்தில் இங்கே உள்ள ஆலயங்களிலே நடக்கிற அற்புதங்களை விட நான் வட இந்திய பகுதிகளுக்கு சென்று, ஆண்டவரை ஒரு முறை கூட அறியாத பகுதிகளுக்கு சென்று, பாசை தெரியாத அந்த மக்களிடத்தில் ஒரு சில எளிமையான வார்த்தைகளை பேசி அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது என் கூடவே வருகிற ஆண்டவர், என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர், அவர் கைகளிலே சகல வல்லமையும் சகல அதிகாரத்தையும் அவர் வைத்திருக்கிறபடியினால் அவர் அங்கே அற்புதங்களை செய்கிறார். என்னுடைய வேலையெல்லாம் இயேசுவை அறிமுகப்படுத்துவது. இயேசு நல்லவர், இயேசு உங்களை நேசிக்கிறார். வார்த்தைகளை சொல்லும் பொழுது இயற்கைக்கும் அப்பாற்பட்ட வல்லமைகள் அங்கே நடைபெறுகிறது. ஒவ்வொரு முறை அங்கே செல்லும் பொழுதும் ஆண்டவர் செய்கிற அற்புதங்களினாலே அநேகர் ஈர்க்கப்படுகிறார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். வட இந்திய பயணத்திலே சமீப காலமாக நான் போகிற ஒவ்வொரு பயணத்திலும் ஆண்டவர் அவர்களை ரட்சிக்கிறதும், அவர்கள் நடுவிலே அற்புதங்களை செய்கிறதும், அவர்களுக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்து சபையிலே சேர்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்தவர் சொல்லுகிறார், இந்த கனமான வேலைக்கு எனக்கு ஆட்கள் தேவை. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இந்திய தேசத்தை பொறுத்த வரையிலே விளைநிலங்கள் நன்றாய் இப்பொழுது விளைந்திருக்கிறது. அறுவடை செய்வதற்கு ஆட்கள் தேவை. கடந்த 2000 வருடமாய் கண்ணீரோடு விதைத்திருக்கிறார்கள். கண்ணீரோடு அழுது கொண்டே சுவிசேஷ விதைகளை விதைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அறுவடை செய்ய ஆட்கள் தேவை. இன்றைக்கு அறுவடை செய்து அந்த மணிகளை ஆண்டவருடைய களஞ்சியத்திலே சேர்க்க ஆட்கள் தேவை. நீங்கள் வாருங்கள், நீங்கள் வாருங்கள், ஒரு முறை வந்து பாருங்கள். நீங்கள் முழு நேரமாய் மிஷனரியாகத்தான் ஏதேனும் ஒரு ஸ்தாபனத்தில் சேர்ந்து அங்கே வந்து வேலை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. 10 நாள் ஒரு விடுமுறையிலே நீங்கள் வாருங்கள், அந்த கிராமங்களை வந்து பாருங்கள்.
அந்த மக்களுடைய சூழ்நிலைகளை வந்து கவனியுங்கள். இயேசு இல்லாமல் வாழ்கிற அந்த மக்கள், ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் சாராயம் குடித்து கொண்டு வாழ்கிற லட்சக்கணக்கான கிராமங்கள் இந்தியாவிலே உண்டு. அவர்களுக்கு அது பாவம், தவறு என்று சொல்லிக் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஒரு காய்ச்சல், தலைவலி வந்தால் ஒரு சின்ன மாத்திரை கொடுக்கக்கூட அங்கே அவர்களுக்கு எந்த விதமான ஆஸ்பத்திரி வசதிகளும் இல்லை. சில கிராமங்களிலிருந்து ஆஸ்பத்திரிக்கு செல்வதற்கு பல கிலோமீட்டர்கள், 60 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் என்று அவர்கள் பிரயாணம் பண்ண வேண்டி இருக்கிறது. ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் கூட அங்கே கிடையாது. தாலுகா அளவிலே அங்கே ஆஸ்பத்திரின்னு ஒன்று வச்சுருப்பான். தாலுகா ஹெட் குவார்ட்டர்ஸில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் கிராமங்களில் வெளியே வர முடியாத எத்தனையோ கிராமங்கள் இருக்குது காட்டுக்குள்ளே. அந்த கிராமங்களுக்குள்ளே போய் ஒரு சின்ன மருந்து கொடுக்க ஆள் இல்லை, பாராசிட்டமால் மாத்திரை கொடுக்க ஆள் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை இரு கர நீட்டி அழைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பை சொல்லுவதற்கு, முதல் முறையாய் சொல்வதற்கு ஆண்டவரை நம்பி நீ புறப்படுங்கள். நீங்கள் அந்த கிராமங்களுக்குள்ளே போங்க, உங்கள் கூடவே ஆண்டவர் வருவார். அவர் உங்களை பாதுகாப்பார். ஒருவனும் உங்களை தொட முடியாது. உங்கள் கூடவே அவர் வருவார். கூடவே அவர் வருவார். அங்கே போய் நீங்கள் அவர்களுக்காய் ஜெபியுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆண்டவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர் நம் பக்கத்திலே இருப்பார். நீ அங்கே போய் அவர்களுக்காய் நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதத்தை செய்வதை நேருக்கு நேர் நீங்கள் பார்க்க முடியும். இன்ஸ்டன்ட் ஹீலிங், உடனுக்குடனே சுகம், உடனுக்குடனே விடுதலை. ஒரு 4-5 வாலிப தம்பிமார் ஒரு முறை ஒரிசா மாநிலத்தின் சின்ன சின்ன கிராமங்களுக்குள்ளே போனார்கள். அவர்களுக்கு ஒரு உற்சாகம். கல்லூரி மாணவர்கள் செமஸ்டர் விடுமுறையிலே கிராமங்களை போய் பார்ப்போமேன்னுட்டு அவங்களா போனாங்க. அவங்களுக்கு பின்னணியெல்லாம் யாரும் கிடையாது. அவர்களா தங்களுடைய செலவுக்கு கொடுத்த அந்த பணத்தை வைத்துக்கொண்டு ட்ரெயின் ஏறி போயிட்டாங்க. அந்த தம்பிமார் இப்படி போகிறாங்க, கிராமங்களுக்குள்ளே போகிறாங்க. அங்கே இருக்கிற கடைகளில் இருக்கிறத வாங்கி சாப்பிட்றாங்க, அந்த மக்களோடு பேசுகிறாங்க. ஆண்டவருடைய அன்பை சொல்ல முடிந்தால் சொல்கிறாங்க. சில கிராமத்தில் ஆனால் மனதுக்குள்ளே ஜெபித்து கொண்டே இருக்காங்க. கூடவே ஆண்டவர் போகிறார். ஒரு கிராமத்துக்குள்ளே உள்ளே போகிறாங்க. கிராமத்துக்கு வெளியே ஒரு சின்ன குடிசை, உயரம் தாழ்ந்த ஒரு பன்னி குடிசை மாதிரி ஒரு குடிசை. அதுக்குள்ளே இருந்து ஒரு முனகல் சத்தம், வேதனையின் சத்தம் வருது. உள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு சகோதரி சுருண்டு படுத்து கிடக்கிறாள். கிட்ட போனாலே அசுத்தமான ஒரு ஸ்மெல், பயங்கரமான ஒரு ஸ்மெல். அப்படியே இந்த பசங்க குடிசைக்கு வெளியில் நின்று அந்த அம்மாட்ட பேசுகிறாங்க. பாஷை தெரியல. ஆனால் அந்த பெண் கொஞ்சம் ஆங்கிலம் தெரிந்தவள். தனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் அவள் பேசுகிறாள். அவளுக்கு பயங்கரமான உதிரப்போக்கு என்கிற வியாதியிலே அவள் படுத்து கிடக்கிறாள். சுகமே ஆகலை அப்படின்னு சொல்கிறாள். என் பெற்றோர்கள் என்னை ஊருக்கு வெளியில் செத்துருவான்னு சொல்லி என்னை ஊருக்கு வெளியில் கொண்டு வந்து போட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாள். தம்பிமார்களுக்கு அப்படியே உள்ளம் உடைத்து விட்டது. தம்பிமார் அவளிடத்துல சில நிமிடங்கள் மாத்திரம் இயேசுவை பற்றி சொல்லிவிட்டு, உனக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமான்னு சொல்லி குடிசைக்கு வெளியில் நின்று ஜெபிக்கிறாங்க. குடிசைக்கு வெளியில் நின்று ஜெபம் பண்ணிட்டு அப்படியே அவங்க போயிடுறாங்க. அந்த கிராமத்துக்குள்ளே போய் ஊழியம் செய்துட்டு அப்புறம் அடுத்த கிராமம் போயிட்டு ஒரு 2-3 கிராமம் போயிட்டு சாயங்காலம் மறுபடியும் வர்றாங்க. ஒரு 4-5 மணி நேரம் கழித்து அந்த கிராமத்துக்குள்ளே வர்றாங்க. அந்த கிராமத்துக்குள்ளே வந்தா அடையாளமே தெரியாமல் படுத்து கிடந்த, அழுக்கு, குளிக்காமல் அப்படியே கிடந்த அந்த பெண், அந்த வாலிப மகள்
அவர்களுக்கு இந்த தம்பிமார் ஜெபித்த அந்த வினாடியிலே கர்த்தர் அவர்களை சுகப்படுத்தி இருக்கிறார். வந்து வீட்டுக்கு வந்து குளித்து வேறு ட்ரெஸ் போட்டு அவர்கள் ஒரு கல்லூரி மாணவியை போல வந்து இந்த பசங்களை இந்த தம்பிமாரை கூப்பிட்டு எல்லாருக்கும் உபசரித்து சாப்பாடு கொடுத்தாலாம். எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி. பாஷை தெரியாத இடங்கள், ஒருவருக்கொரு நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியாத சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் அங்கே அற்புதம் செய்கிறார். இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விதங்களில் உடனுக்குடனே தெய்வீக சுகம், உடனுக்குடனே தெய்வீக சுகம் ஆண்டவர் உங்களை கொண்டும் இன்றைக்கு செய்ய விரும்புகிறார். உங்களை கொண்டும் இன்றைக்கு செய்ய, ஆனால் எந்த விளம்பரமும் இருக்காது, எந்த ஊடக வெளிச்சமும் இருக்காது அங்கே. ஆனால் உங்களை கொண்டு ஆண்டவர் மகிமைப்படுவார். அந்த மக்களுக்கு இயேசு தேவை. அந்த சகோதரியினுடைய அப்பா அம்மா, அந்த குடும்பமே அன்று மாலையில் சாயங்காலத்தில் ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த ஆண்டவர் தான் எங்களுக்கு வேண்டும் என்று ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் தேவை. ஆண்டவருக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் தேவை. உங்களுடைய விடுமுறை நாட்களை பழங்குடியின மக்களோடு நீங்கள் கழிக்கும்படி நீங்கள் தயாராகுங்கள். அந்த பழங்குடியின மக்களுக்கு நடுவிலே உங்களை அழைத்து செல்லுகிறோம். நீங்கள் தைரியமாய் ஒரு முறை வந்து பாருங்கள். அந்த மக்களுடைய தேவைகளை கவனித்து பாருங்கள். உங்களை கொண்டு ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை பாருங்கள். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். எல்லா மனிதருக்காகவும் அவர் தன் ஜீவனை கொடுத்தார். இந்த நல்ல செய்தியை போய் சொல்ல ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, உங்களுடைய தியாகத்திற்கு ஈடு என்னப்பா? எங்களையெல்லாம் புறப்பட்டு போக சொல்லியிருக்கீங்கப்பா. உங்களுடைய சுத்த சுவிசேஷத்தை சொல்ல சொல்லியிருக்கீங்கப்பா. இதோ நாங்கள் புறப்படுகிறோம், எங்களோடு கூட வருகிறேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். உலகத்தின் முடிவு வரைந்த சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர். இப்பொழுதும் ஆண்டவரே, அநேக கிராமங்களிலே எந்த ஸ்தாபனத்தையும் சாராமல் தனியாய் நின்று ஊழியம் செய்கிற ஏராளமான மிஷனரிகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். அவர்கள் கூட நீங்கள் போயிருக்கீங்கப்பா. உலக பிரகாரமான அவருடைய தேவைகளை நீங்கள் சந்திங்க. அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்கள் மூலமாய் நீர் செய்து வருகிற அற்புதமான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அவர்களை வல்லமைப்படுத்துங்க. அப்படி தேவையெல்லாம் சந்திங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இன்னும் புதிதான இளைஞர்கள் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள், நாங்களும் வட இந்தியா வர விரும்புகிறோம், வந்து பார்க்க விரும்புகிறோம் என்று சொல்லுகிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அவர்களையும் இந்த வட இந்தியாவிலே இந்த பழங்குடியின மக்கள் நடுவிலே அழைத்து செல்வீராக. ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன்.